வெட்னஸ்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வந்துட்டாங்க. சரி பிரியாணி செஞ்சு குடுன்னு சொன்னாங்க. வரும்போது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து சரி தேங்காய் ஊற்றி எப்படி போல் பிரியாணிக்கு எல்லாம் தாளிக்க வேண்டியது மசாலா பொடியெல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா போதும். கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் புதினாவும் மல்லித்தழை எல்லாமே போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு புதினா மல்லி வெங்காயம் எல்லாமே சேர்ந்ததாயிரும். பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா விளாண்டுருக்காங்க, ஒருத்தி படிச்சுட்ருக்குறா. ஸோ நல்லா லெக் பீஸ் தாங்க நாங்கள் எடுத்துருந்தோம். ஏன்னா பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா தான் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். அந்த லெக் பீஸ் தாங்க அப்படியே ஜூஸியாக வந்து பிரியாணியில் இறங்கியிருக்கும். ஸோ அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் முன்னாடி ஹஸ்பண்ட் வரக்குள்ளேயே. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு சிக்கனு. தண்ணி விட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து 2 படி அரிசி போடுறீங்களா, அதில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு அரைப்படி அல்லது முக்கால் படி தாங்க தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வீட்டு அரிசி தான் போடுவேன். வீட்டில் இருக்க பொன்னி அரிசி மட்டும் தாங்க போடுவேன். ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி பிரியாணி சமைக்கிறதுனால நாங்கள் வந்து சும்மா சும்மா பிரியாணி அரிசிலாம் வாங்கி செய்ய மாட்டோம். வீட்டு அரிசியிலே போட்டு பிரியாணி செஞ்சிடும். எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போட்டாச்சுங்க. இந்த சைடு வந்து இரும்பு கடாயில் வந்து அப்படி சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளித்து எப்போவுமே மோஸ்ட்லி வந்து எண்ணெயில் நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்ல கலரிங் கிடைக்குங்க. வரமிளகாத்தூள் தான் அது நான் வீட்டில் அரைச்சது தான் போடுவேன். வேறு எந்த மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சுட்டோம். இந்த திருநெல்வேலி கல்யாணம் பண்ணதும் போதுங்க. நம்ம பொள்ளாச்சியில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி உப்புமா ஈவினிங் சாப்பிடுவோம், இல்லை சந்தகம் சாப்பிடுவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவினிங் டைம்னாலும் அரிசி பருப்பு சாதத்துக்கு பதிலாக டைரெக்டாக பிரியாணியே பண்ண வேண்டியதாயிருதுங்க. எனக்கும் அது பிடிக்குங்க, பிரியாணி சாப்பிட்றது பிடிக்கும். ஏன்னா அலட்டிக்காமல் வீட்டு அரிசியில் நம்ம செய்யும்போது ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சமைச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.